திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்வம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவார் தம் கை என்று விநாயகப் பெருமானை வணங்கி, மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் மின்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா வல்லியை என்று சரஸ்வதி தேவியை வணங்கி, நான் பிறந்த மண்ணிலே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேதநாயகி உடனுடைய சாந்தநாதசரை வணங்கி, இன்றைய இனிய மாலை பொழுதிலே 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பா திருமாளிகை தேவர் அருளிய திருவிசைப்பா பற்றிய செய்திகளை அறிய இருக்கின்றோம். 12 திருமுறைகளில் 9ஆம் திருமுறையை நமக்கு இறையருளால் அருளியவர்கள் 9 சிவனடியார்கள் சேர்ந்துதான் இந்த 9ஆம் திருமுறையை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே நமக்கு திருமாளிகை தேவர் முதன்மையாக திகழக்கூடியவர். அவரை பற்றிய செய்திகளும் அவர் அருளிய திருவிசைப்பாவில் அவர் அருளிய பகுதியும் பற்றி தான் நாம் இன்னைக்குள்ள அதனுடைய சொல்லையும் பொருளையும் சிறப்பினையும் காண இருக்கின்றோம். இந்த திருவிசைப்பா என்பது, திரு என்பது இறைவனை குறிக்கக்கூடிய உயர்வான சொல். இசைப்பா என்றால் இசைப்பது தான் இது திருவிசைப்பா என்று கூட்டாக நாம் சொல்லுகிறோம். இசைப்பது தான் திருவிசைப்பா என்று பொருள்படுகிறது. இசைக்கு இயைந்து வரக்கூடியவன் இறைவன், அது நாம் எல்லோருமே அறிந்த ஒன்று. பாடல்களாக பாடுகிற போது அதில் உள்ள இனிமைகள், அதனால் திருமுறை எல்லாமே பண்ணோட பாடுறது அவங்களே கொடுத்துருக்காங்க, அடியார்களே இல்லையா. மூவர் முதலிகள் அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம திருவாசகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் பண்ணில்லாமல் அந்த பாடலை நாம் மன்னனம் செய்து இறைவனை நோக்கி செல்வதற்காக பாடலாம் என்ற ஒரு சிறப்பு அதற்கு உண்டு திருவாசகத்திற்கு. இங்கே திருமுறைகள் திருவிசைப்பா என்று சொல்வது அது இசையுடன் பாடக்கூடிய அளவில் அவர்கள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். அந்த 9 பேரும் யார் அப்படின்னு பார்க்குறப்ப என சிறப்புக்குரியவர்கள் இல்லையா. 9ஆம் திருமுறையை கூட்டாக சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற வகையில் அவர்கள் திருமாளிகை தேவர், அவரை பற்றிய செய்திகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதனை அடுத்து பார்க்குறப்போ சேந்தனார், கரூர் தேவர், பூந்துருத்தி, காடநம்பி, கண்டராதித்தர், வேணாட்டு அடிகள், திருவாவலியநாதர், புருடோத்தமர், சேதிராயர் என்ற இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கூட்டாக அந்த பதிகத்தில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதில் திருமாளிகை தேவர் அப்படிங்கிற சிறப்பில் நம்ம பார்க்குறப்போ சீரிய சிவபக்தனாக 42 சிறப்பு பெயர்களை கொண்ட பேரரசனாக விளங்கிய ராஜராஜ சோழனுடைய குலகுருவாக விளங்கியவர் திருமாளிகை தேவர். குலகுரு அப்படிங்கிறப்போ நமக்கு பேரரசன் என்பதனால நிறைய பேர் ஆலோசனை சொல்ல இருப்பாங்க இல்லையா, ராஜகுரு குலகுரு அப்படின்லாம். கருவூர் தேவரும் கூட அவருடைய ராஜகுருவாக விளங்கியவர் தான், நமக்கு தெரிஞ்ச ஒரு விடயம்தான். கருவூர் தேவர் ராஜராஜ சோழன் அந்த பெருவுடையார் கோவிலை கட்டிய பிறகு லிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்ய முடியாமல் இருந்த பொழுது அதற்கான காரணத்தை அறிவதற்காக கருவூர் தேவர் அங்கே சென்று பார்த்தபோது அந்த பீடத்திலே, அதாவது ஆவுடையில் பானமானது வைக்க முடியாமல் போனதுக்கு காரணம் அங்கே உள்ள ஒரு பிரம்மகத்தி தேவதை என்பதை அவர் ஞான திருஷ்டியால் அறிந்து கருவூர் தேவர் அதனுடைய அந்த லிங்க திருமேனிக்கும், அதாவது ஆவுடைக்கும் பானத்திற்கு இடையில் அது இருந்து கொண்டு அமைப்பை கெடுக்கிறது என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய வாய் தாம்பூல உமிழ் நீரை உமிழ்ந்த பொழுது அது எழுந்து ஓடியதாக ஒரு செய்தி இருக்கிறது, வரலாறு. அவ்வளவு சிறப்பு பெற்றவர் கரூர் தேவர். அவருடைய சந்நிதி கூட இன்றைக்கும் பெருவுடையார் கோயில் பின்புறமாக திருச்சுற்று வரும்போது நம்ம பார்க்கலாம். அவருக்கு இணையாக இருக்கக்கூடியவர் திருமாளிகை தேவர். அவரும் இந்த 9ஆம் திருமுறையில் கொடுத்துருக்கிற இந்த திருவிசைப்பாவில் முதல்ல நாம் அவருடைய சிறப்பை பார்க்குற பொழுது எப்படி அப்படின்னா, திருவாவடுதுறையில் அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். திருவாவடுதுறையில் போய் அங்கே உள்ள மாசிலாமணீஸ்வரருடைய லிங்க திருமேனியை வணங்கி அங்கே அவருடைய அருளாசி பெற்று பெரிய சித்தராக வந்தவர். ஏன்னா ராஜகுருவோ இல்லை குலகுருவோ ஏதோ ஒரு வகையில் உயர்ந்த இடத்தில் ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில் இருந்த அவர் மன்னனுக்கு இணையாக அவர் பூசிக்கப்பட்ட நேரம். இணையாக என்கிற போது சிவனடியார்களை மிகவும் மதித்த ஒரு பேரரசன் ராஜராஜ சோழன். அவரிடம் இருந்த சிறிய உபயதாரர்களை கூட, சிறிய அளவில் இருந்த ஏழை மக்கள் கூட சிவகைங்கரியம் செய்கிற போது அது கல்வெட்டில் பதித்தான் என்ற பெருமை அவனுக்கு உண்டு. அந்த வகையில் பார்த்தாலும் கூட இவர் பேரரசனாக ராஜராஜ சோழன் இருந்த போதும் இந்த சிவன் அடியார் என்பதனாலும் அவருடைய ராஜகுரு என்பதனாலும் முதன்மைப்படுத்தியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, திருவாவடுதுறையில் இறைவனால் ஆட்கொண்டப்பட்ட பிறகு திருவிடைமருதூரில் போய் அவர் அங்கே இருக்கிறார், அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ராஜராஜ சோழன் அவருக்குள்ள மரியாதைகளையும் அவருக்குள்ள வேலை நிமித்தங்களையும் சொன்ன பிறகு கூட அவர் தஞ்சைக்கு வருவதும் திருவாவடுதுறையிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் திருமாளிகை தேவர்.
அவருடைய சிறப்பு என்ன, மிகவும் உன்னதமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு சித்தர் என்ற அளவிலே அட்டமா சித்திகளை கற்றுக்கொண்டு இறைவனை வணங்கியவர். ராஜகுருவாக இருந்தாலும் சித்திகள் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவர் இருந்த பகுதியில், அவர் வாழ்ந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு அநேக பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வந்து சிவனடியார், மேலும் வந்து நிறைய இது போல் சித்து வேலைகள் செய்வர்களை எப்போதுமே நம்புவது நம்மளுடைய வழக்கம் இல்லையா. ஏதோ ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும், வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கணும் என்கிற பொழுது அவர்கள் அது மாதிரி இருப்பவர்களை போய் நம்ம வந்து ஜோதிடர்கள் இது போல் இறையருள் பெற்றவர்கள்லாம் சந்திப்பது நமது இயல்பு என்ற வகையிலே அந்த குழந்தை இல்லாத பெண்கள் எல்லோரும் சென்று அவரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள், எங்களுக்கு குழந்தை வர வேண்டும் என்று. இறை அருளால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இருந்த அத்தனை பெண்களுக்கும் குழந்தை கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். அதே போல் எல்லா பெண்களுக்குமே குழந்தையும் பிறந்து இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனையாகி இருக்கிறது என்று சொன்னால், பிறந்த குழந்தைகள் அத்தனையுமே திருமாளிகை தேவருடைய சாயலில் இருந்திருக்கிறது. அதன் காரணமாக அந்த மக்கள் எல்லோரும் அந்த குழந்தை பெற்ற தாய்மார்களோடு சேர்த்து ஊர் மக்கள் எல்லோருமாக சேர்ந்து அவர் பெண்கள் மீது ஏதோ தவறான ஒரு பயன்பாட்டினை செய்திருக்கிறார் என்று எல்லோருக்கும் கோபமும், அவரை வந்து துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும். எல்லாருக்குமே உள்ளது தானே, போலி சாமியார்ன்றது இப்போ இல்லை அப்போ இருந்திருக்காங்கிற மாதிரியான பரவலான ஒரு நிலை இருந்திருக்கிறது. ஆனால் அவர் அப்படி இல்லை. ஏன்னா அவர் வந்து சீரிய சிவபக்தராக இருக்கின்ற ராஜராஜ சோழனுக்கே அவர் வந்து குலகுருவாக இருக்கிற பொழுது இப்போது போல் அல்ல. எப்படி இப்போது போல் அல்லன்னு சொன்னால், நம்ம என்ன ஸ்தானத்தில் இருக்கிறோமோ அதற்குள்ள பண்பாடு இல்லாத சூழ்நிலையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் விலக்கி சொல்ல வேண்டியதில்லை. பட் அப்போ அந்த காலகட்டத்திலாம் அறம், நியாயம், நியமம் என்னென்னவெல்லாம் அறச்செயல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பின்பற்றி தான் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனால் அவர் அந்த மாதிரியான ஒரு தவறான செயல்பாட்டினை அவர் செய்யவில்லை. அந்த நம்பிக்கையும் அவரை பற்றிய நம்பிக்கை இருந்ததுனாலும் சிறந்த சிவனடியார் என்பதனால என்ன பண்ணுறாரு, திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரிடம் அவர் போய் முறையிடுறாரு. ஏன் முறையிடுறாரு அப்படின்னா, ஊர் மக்கள் எல்லாருமே கூடி அவரை வந்து அந்த இடத்துல இருந்து விரட்டணும், ஒரு தவறான பாதையில் மக்களை இட்டு சென்றிருக்கிறார் என்ற ஐயம் ஏற்பட்டதனால், சாதாரண மக்கள் தானே, அந்த பெண்கள் விடயம் என்கிற பொழுது அவர்கள் தீவிரமாகவே அவரை துன்புறுத்துவதற்கான வழிவகை செய்கிற பொழுது அவர் திருவிடைமருதூரில் போய் அந்த ஆலயத்தில் இறைவனை வணங்கி வேண்டி புலம்புகிற பொழுது சிவபெருமான் என்ன பண்ணியிருக்கிறார் மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னா, இவர் மேலே தவறு இல்லை என்பதை நிரூபிக்கும் பொருட்டாக நந்தி தேவரை அழைத்து இவரை எதிர்த்து வருகின்ற மக்களை எல்லாம் விரட்டி அடிக்கும்படி, அதாவது நந்தித்தேவர்னா இப்போ ரிஷப வாகனமாக வருகிற பொழுது அதனுடைய குணத்தை தானே காட்டும், அது மாதிரி விரட்டி அடிக்க வேண்டும் என்று இறைவன் ஏவியதன் காரணமாக நந்தித்தேவரை புறப்பட்டு திருமாளிகை தேவருக்காக மக்களை விரட்டி அடித்திருக்கிறார், இவர் மேல் நியாயம் இருக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு சிறந்த சாட்சியாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, திருவிடைமருதூரில் இருக்கின்ற மதில் சுவரில் வந்து எந்த நந்தி சிலாரூபமும் இருக்காது என்ற அளவுக்கும். அதுதான் அதை நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இந்த திருமாளிகை தேவர். இறைவனே வந்து நந்தியம் பெருமானை வந்து நம்ம திருநாளை போவதற்காக விலகி இருப்பில்லா என்று சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனாலும் திருமாளிகை தேவர் 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பாவில் ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார் என்று பொதுவாக தெரிந்தாலும் கூட திருவிடைமருதூர் இறைவனுடைய அருளாசி பெற்றவர். அதே சமயம் இப்படி ஒரு அற்புதத்தை இறைவன் வழியாக அவர் பெற்றவர். அவரை வந்து காப்பாற்றும் பொருட்டு இறைவன் நந்தித்தேவரை அனுப்பியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகின்ற மிகப்பெரிய உண்மையும் அதிசயமும் கூட. அந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்தவர் தான். மிக எளிமையான தமிழில் யார் வேணாலும், இப்போ எப்படி சொல்லுவாங்க உலக பொதுமறை தமிழ் அப்படின்னு சொல்கிறது வந்து திருக்குறளை சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் சில பதிகங்களை வந்து சில இடங்கள்லேருந்து அடியார்கள் மூவர் முதலிகளாக இருக்கட்டும், இல்லை மாணிக்கவாசகர் நால்வருமே வந்து என்ன பண்ணுவாங்க, சில பதிகங்கள் வந்து சில திருத்தலங்களில் கொடுத்துருப்பாங்க அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லி. இதுவுமே இங்கே இவர் என்ன பண்ணியிருக்கார், திருமாளிகை தேவர் தில்லையிலிருந்து தான் இந்த பதிகத்தை கொடுத்துருக்கிறார். 45 பதிகங்கள் எழுதியிருக்கிறார் அவர். அதில் இப்போ நம்ம முதலாக இருக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கொடுத்துருந்த இந்த இதில் நம்ம எந்த திருத்தலத்தில் வேணாலும் பாடலாம். அந்த மாதிரியான சிறப்பு மிக்க ஒரு பதிகமாக என்னுடைய சிற்றறிவு கேட்டியது அதுதான். எந்த இடத்துல வேணாலும் நம்ம பாடலாம் அப்படின்னு. இப்போ திருவான்மியூர் பதிகத்தை திருவான்மியூரில் பாடினா சிறப்பு இல்லையா, அதை போய் இன்னொரு தளத்துலேயும் பாடலாம், தவறில்லை. ஆனால் திருவான்மியூரிலே பாடுகிற போது சிறப்பு. மாலை நேரத்தில் நம்ம கோவிலில் ஒலிக்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அதே போல் இந்த பதிகத்தை பார்த்திங்கன்னா நம்ம எந்த கோவிலில் வேணாலும் பாடலான்ற அளவில் அவர் எழுதியிருக்கிறார் என்பதை என்னுடைய சிற்றறிவு கேட்டியது. அதை நாம் இப்போ சிந்திக்கலாம். பாடலின் சொல்லும் பொருளும். திருமாளிகை தேவரை அருளியது தில்லையிலே. ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே
தெளிவார் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடும் அரங்காக வெளிவளர் தெய்வக்கூத்து உகந்தானை தொண்டனேன் விளம்புமாறு விளம்பே. அது எளிமையான தமிழ் தான் இல்லையா? எல்லாருக்குமே தமிழ் நன்றாக தெரிந்த அனைவருக்குமே பொருள் எளிமையாக நமக்கு புரியக்கூடியதான். இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் இந்த சிந்திக்கக்கூடிய தருணத்தை இறைவன் அருளியதால் நாம் அதை பற்றிய விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். ஒளி வளர் விளக்கு என்கிற போது ஒளி அப்படிங்கிறது சாதாரணமாக நமக்கு ஒளி அப்படின்னா இந்த தீபம் அப்படிங்கிற நமக்கு தெரியுது. வளர் விளக்குங்கிறப்போ நந்தா விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்களேன், என் நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நந்தா விளக்கு. இந்த நந்தா விளக்கு அதிகமாக யார் காலகட்டத்தில் இருந்துருக்குன்னா ராஜராஜ சோழர் காலத்தில் இருந்திருக்கு. நிறைய இடங்களில் கோவிலுடைய சார்பில் நந்தா விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போவும் கூட இப்போ கோவிலெலாம் இரவு பகலாக எரிவதை தொடர்ந்து எரியக்கூடிய விளக்குக்கு பேர் தான் நந்தா விளக்கு என்று பெயர். அப்போ இறைவனையே என்ன சொல்கிறார், ஒளி வளர் விளக்கே என்கிற போது எப்போது ஒளி கொடுக்கக்கூடியவன் இறைவன், ஜோதி பிழம்பாக இருக்கக்கூடியவன் என்பதை சொல்லி உழைப்பிலா ஒன்றே, அதாவது குறைவில்லாமல் இருக்கக்கூடிய நிறையாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அதுதான் உழைப்பில்லாத ஒன்றாக விளங்கக்கூடியவர். உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. நம்மளுடைய உணர்வு சூழ்னால் இப்போ மனிதர்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது, எல்லா உணர்வும் இருக்கும் இல்லையா? நம்ம அறுவகை உணர்வுகளும் ஆகாத ஒன்றுன்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இல்லையா? மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறதெல்லாம், கோபம், தாபம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது மாதிரி அறுவகை சொல்லுவாங்க. இங்கே அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இயல்பு தான் இறைவனுக்கு உண்டு. தன்வயமாதல், முற்றும் அறிந்தவன், எப்பொழுதுமே யாரையும் இரக்கமில்லாத ஒரு குணத்தோடு இறைவன் பார்த்ததே கிடையாது. இரக்க குணத்திற்கு உரியவன் யாருன்னா சிவபெருமான் தான். அவருடைய ஈகை குணம் தான் அவர் அடியவருக்கு அடியவன் என்ற பெயருக்கு உகந்தவராக காட்டுகிறது. அந்த வகையில் உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்படிங்கிறப்போ நம்மளை போல இல்லை எல்லா உயிர்கள் போல உணர்வுகள் என்பது அவருக்கு கிடையாது. உணர்வு இல்லைன்னா எந்த இதுவுமே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக ஆற்றலாக விளங்கக்கூடியவர் என்பதை சொல்லி தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்று அப்படின்னா பளிங்கு பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவி இந்த பக்கம் தெரியும். அதை கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னா எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் நமக்கு பார்க்குறப்போ அந்த கண்ணாடி கூட பார்த்திங்கன்னா ரசம் போயிடுச்சுலாம் சொல்லுவோம் சின்ன வயசுலலாம். பின்பக்கமாக கரும்புள்ளிகளார் அது மாதிரிலாம் இல்லாதது தான் பளிங்கு. அதனால தான் பளிங்கு ஊடுருவி வருகின்ற சூரிய ஒளியானது எந்த அப்பழுக்கும் இல்லாத முழுமையாகவும் புதுமையாகவும் ஒளி வீசக்கூடியது பளிங்கு என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டல் நாம் ஆங்கிலத்தில் சொல்கிறது. அதை தான் இங்கே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே. எப்படி அது தெளிவாக இருக்கிறதோ அதுபோல் ஒளிமிக்க திரள்மணி குன்றே அப்படிங்கிறப்ப குன்று எப்படி ஒளி வீசுமோ, ஒரு மலை அப்படிங்கிறத விட பாறைங்கிறத குன்றம்பது எப்போதுமே அழகான ஒரு தோற்றத்தில் இருக்கும். அப்படி தரக்கூடிய ஒளியை தரக்கூடிய இறைவன் சித்தத்துள் தித்திக்கும் தேனே அப்படிங்கிற. சித்தத்துள்னாக்கா நமக்கு சிந்தை கிடையாது. சித்தம் வேறு, சிந்தை வேறு. சிந்தைங்கிறது நம்ம உட்காந்துட்டு எதையாவது நினச்சிட்டு இருப்போம் பாருங்கள், அதுதான் சிந்திக்கிறது. சிந்தையில் இருக்குது. உனக்கு சித்தம் கலங்கி போச்சான்னு கேட்பாங்க பாருங்களேன் சிலது. என்னுடைய சித்தம் என்பது இப்பிறவியில் மட்டுமல்ல, நிறைய தடவை நம்ம பகிர்ந்துருக்குறோம். சித்தம் என்பது ஒரு பிறவிக்கும் தொடரக்கூடியது. அது பதிந்து கொண்டே இருக்கும். நம்ம இந்த பிறவியில் என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு சித்தத்தில் பதிந்து விடும். அதனால தான் கோச்சங்கரனுக்கு சித்தத்தில் பதிந்ததனால் சென்ற பிறவியில் நாம் சிலந்தி பூச்சியாக இருந்தோம், இந்த யானை தான் நம்மளை அப்படி பண்ணினதுன்றது அவனோட சித்தத்தில் பதிந்ததன் காரணமாகத்தான் அவன் என்ன பண்ணுறான், 74 மாட கோயில்களை கட்டி யானை ஏற முடியாதபடி கோச்சங்கரனாக சிலந்தி பூச்சி பிறவி எடுக்கிற பொழுது அதுக்கு அப்படி தோன்றி அந்த ஒரு நிகழ்வெல்லாம் நடந்திருக்குங்கிறத நம்ம திருவானைக்கா பதிகத்திலேயோ அந்த சிறப்பையும் பார்க்குறோம். அதனால் சித்தம் என்பது பதிவு செய்யக்கூடியது. அதில் குறிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்வி ஒரு பிறவிக்கும் தொடர்ந்து கொண்டே வரும் அப்படின்றது குறிப்பு சொல்லுவாங்க. கல்வியின் உயர்வை சொல்லுகிற போது சித்தத்தில் பதிய வச்சுட்டோன்னா, அதனால் கல்வி அப்படிங்கிறப்ப நம்ம ஏட்டு கல்வி அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கல்வி என்கிற போது என்ன நல்லவைகள்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதெல்லாம் கல்வி தான். நம்ம ஸ்கூலுக்கு போயோ கல்லூரிக்கு போயோ அந்த மாதிரி கற்றுக்கணும்னு கிடையாது. என்னவெல்லாம் நல்லவை கற்றுக்கொள்கிறோமோ, நல்லவற்றை தெரிந்து கொள்கிறோமோ அதெல்லாமே கல்வி என்ற பகுதியில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவையெல்லாம் நம்மளோட சித்தத்தில் பதிந்து கொண்டே இருக்கும். அப்போ நல்லவை தான் பதியுமா அப்படின்னா அப்படி இல்லை. என்ன செய்கிறோமோ நல்லவை தீயவை எதுவாக இருந்தாலும் பதியும் என்கிற பொழுது ஒரு பிறவிக்கும் தொடரும் என்கிற போது அது செய்கிற வினையின் காரணமாக, அதனால தான் நம்ம முன்வினையில் செய்தது இப்போ நம்மளை பாதிக்குன்னு சொல்கிறோம். அது முற்பிறவி மட்டும் இல்லை, எந்தெந்த பிறவியில் செய்ததெல்லாம் இதில் தேக்கம் இருந்து பாதி இருந்து குறைவாக இருந்ததென்றால் இந்த பிறவியில் கழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருந்தால் அந்த பிறவியில் கழிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது.
அதனால் சித்தத்தில் அப்படின்னு நம்ம அந்த தெளிவை அடைகிற போது சித்தம் என்பது சிந்தை வேறு சித்தம் வேறு. சிந்தையில் நிறுத்தி சித்தத்தில் நம்ம பதிய வச்சுக்கலாம். சிந்தையில் நல்லனவற்றை சிந்திக்கிற பொழுது அவை சித்தத்தில் பதியக்கூடியது. அதை தான் சித்தத்துள் தித்திக்கும் தேனே அப்படின்னா சிந்தையில் தித்திக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ நினைக்கிறப்போ இறைவனை பற்றிய செய்திகளை நினைக்கும் பொழுதோ அல்லது அவருடைய திருநாமத்தை நாம் சொல்லுகிற பொழுதோ அல்லது அவருடைய புகழை நாம் பாடுகிற பொழுதோ நம்மளுடைய சிந்தையானது இனிமை பெறும். நம்மளுடைய புத்தியானது இல்லை இன்னும் சொல்லப்போனால் அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய உணர்வுகள் இனிமை பெறும், தேன் போல இனிக்கக்கூடியது. ஆனால் சித்தம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிற பொழுது சித்தத்துள் தித்திக்கும் தேனேனா ஒரு பிறவியிலும் இவரை அதாவது சிவபெருமானை பற்றிய செய்திகளை நாம் பதிய வைத்து கொண்டால் அவை ஒரு பிறவியிலும் நமக்கு நற்பலன்களை தரும். அதுவே நமக்கு தித்திப்பாக இருக்கும் தேன் போல அப்படிங்கிற பொருள்பட சொல்லி அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, எல்லோருக்கும் ஆனந்தமான ஒரு களிப்பை தரக்கூடியவர், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தரக்கூடிய இறைவன் அம்பலம் ஆடும் அரங்காக வெளிவளர் தெய்வக்கூத்து உகந்தானை தொண்டனேன் விளம்புகவே அப்படின்னா வெளிவளர் தெய்வக்கூத்து உகந்தானை அப்படிங்கிறப்போ அம்பலம் என்ற போது வெளிப்படையான சபை இல்லையா, அறை என்றும் அம்பலம் என்றும் சொல்வது நடைமுறையாக நம்ம சொல்லக்கூடியது. அம்பலம் என்கிற போது நம்ம நடன சபை அப்படிங்கிறோம்ல, கனக சபைனா பொற்சபைக்கு கனக சபை அப்படிங்கிறோம். ஆனால் சபை என்கிற போது எல்லோருமாக இருக்கின்ற இடத்தில் வெட்ட வெளியாக இருக்க சித்தகாயம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தை நோக்கி அவர் சொல்லியிருப்பதனால் அம்பலத்து ஆடும் அரங்காக அம்பலத்தை ஆடுகின்ற அரங்கமாக கொண்டு வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தானே, வெளியிலே எல்லோருக்குமா தெரியக்கூடிய கூத்தினே ஆடக்கூடியனே, தொண்டனேன் விளம்பே அப்படின்னா உன்னை பற்றிய சிறப்புகளை சொல்லுவதற்காக எவ்வாறு சொல்ல வேண்டும் என்ற குறிப்பினை எனக்கு தர வேணும் அப்படிங்கிறதான் ஒரு பத்தியிலே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 11 பாடல்கள் கொண்ட இந்த பதிகத்திலே ஒரு பாடல் முடிகிறப்போவும் இதை எனக்கு நீ விளம்ப வேண்டும் என்று சொல்லுறது. ஏன்னா சிலர் பார்த்திங்க நடைமுறையாக மனித அளவில் சிலர் பற்றி நல்லவையோ கெட்டவையோ என்ன பண்ணுவோம்னா நம்ம இஷ்டத்துக்கே சொல்லிடுவோம். அவங்க நின்றுட்டு இருக்கையிலே நம்ம பேசுவோம், இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு இருக்கும் பொழுதும் பேசுவோம், இல்லாத போதும் பேசுவோம். இல்லாத போது பேசினா அது புரணி பேசுகிறேன்னு விட்டுருவோம். இருக்கும் பொழுதே சிலரை பற்றி புகழுவோம், சிலரை பற்றி இகழ்வோம் இல்லையா. அது மாதிரியெல்லாம் இல்லாத மனித அளவில் தான் நம்ம அதை மேற்கொள்ள வேண்டும். இறைவனை பற்றி சொல்வது கூட நம்மளுடைய புத்திக்கு ஏற்றவாறு எப்பொழுதுமே அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இறைவனை பற்றிய சிறப்புகளை சொல்வதற்கு கூட இறைவா நீ எனக்கு அருள வேண்டும் என்று உத்தரவு கேட்குறார் பாருங்க. அது மாதிரி திருமாளிகை தேவருடைய சிறப்பு விளம்ப என்று சொல்லுகிற போது அதனை அடுத்து இடர்கெடுத்து என்னை ஆட்கொண்டு என்னுள் இருள் பிழம்பு அறவறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள் ஒளி விளக்கே, தூய நல் ஜோதியின் ஜோதியே, அடல்விடை பாகா அம்பலக்கூத்தா, அயனோடு மால் அறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்ற தொண்டனேன் பணியுமாறு பணியே என்று சொல்கிறார். இடர்கெடுத்து என்னை ஆட்கொண்டோம்னா நம்மளுடைய இடர்களெல்லாம் களைந்து எடுத்துக்கொண்டவன் நம்மை ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்த பெருமான்னு சொல்கிறார் இல்லையா மாணிக்கவாசகர். அதுபோல் நம்மளுடைய இடர்களையெல்லாம் களைந்து விட்டுட்டு போகலை. இப்போது எப்படி சொல்லுவாங்கன்னா உடல்நிலை சரியில்லாத போது நமக்கு அதற்கான மருந்தை கொடுப்பது ஒரு பராமரிப்பு இல்லையா. மருந்து கொடுத்து நம்மளை சுகப்படுத்துறது, சுகப்படுத்திய பிறகு நம்மளை கவனிக்கிறாங்கன்னா அதுக்கு அரவணைப்பு சொல்கிறோம் இல்லையா. பராமரிப்பு வேறு, அரவணைப்பு வேறு. பராமரிப்புங்கிறது நம்ம உடலை சுகப்படுத்துறதுக்கு மருத்துவ ரீதியாக நமக்கு உதவுவது பராமரிப்பு. அரவணைப்பு என்பது உற்றார் உறவினர் நண்பர் யாராக இருந்தாலும் நம்மளுடைய உடல் நன்றாக ஆன பிறகு நம்மை கவனிக்கிறது. இது நமக்கு எல்லாருமே நடைமுறையே தெரிந்த ஒன்று தான். அப்படிப்பட்ட அளவில் இறைவன் நம்மளை பராமரிப்பது மட்டுமல்ல அரவணைப்பையும் செய்கின்றான். அதை தான் இங்கே இடர்கெடுத்து என்னை ஆட்கொண்ட என்று பொருள்பட சொல்லியிருக்கிறார். நம்மளை இடர்கெடுத்து அரவணைத்துக் கொள்கின்ற இறைவன் இருள் பிழம்பு ஆறறிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளக்கே அப்படின்னு. இருள் பிழம்பு அறிந்து எழுந்த இருள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருள்னா சாதாரண விளக்கு இல்லாமல் இருக்கின்ற இருள் என்று பொருள்படுவது கிடையாது. இருள் என்கிற நம்மளுடைய மனத்துள் இருக்கின்ற இருளானது கெடும்படியாக ஜோதி பிழம்பாக இருந்து ஜோதி வடிவாக நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை ஆட்சி செய்யக்கூடியவன் என்ற பொருள்பட உள் ஒளி விளங்கும் தூய நல் ஜோதியே, ஜோதியில் ஜோதியே என்கிற போது ஜோதிக்கெல்லாம் ஜோதி மகா தேவன் இல்லையா அவர். அதனால் ஜோதியில் ஜோதி அப்படிங்கிறார். விளக்கு எல்லாமே விளக்கு கிடையாது. ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரியான விளக்குகள் இருக்கும் இல்லையா. நம்ம கருவறையில் ஏற்றுகிற விளக்கும் நம்ம வெளியில் ஏற்றுகிற அகல் விளக்குக்கும் வித்தியாசம். எல்லாமே இறைவனுக்காக ஏற்றப்படுவது தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் கருவறையில் எறிவதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது இல்லையா. இறைவனுடைய அருகிலே இருந்து
நந்தா விளக்காக இரவு பகலாக எந்நேரமும் எரியக்கூடிய விளக்குக்கு என்ற ஒரு சிறப்பு இருக்கிறது. இப்போ நிறைய மின் விளக்குகள் வந்ததுனால நம்ம அதை வந்து ஒப்பிட்டுலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் கூட இறைவன் என்பவன் என்றைக்குமே ஒளிப்பிழம்பாக விளங்கக்கூடியவன். சுடர்மணி விளக்கின் உள்வொளி விளங்கும் தூயனல் ஜோதியில் ஜோதியே என்று சொல்லி அடல் விடைப்பாக அம்பலத்து கூத்தா அயனோடு மால் அறியாத படரொளி பரப்பி பறந்து நின்றானை தொண்டனேன் பணியுமாறு பணியே என்றால் அடல் விடைப்பாக என்றால் நந்தி தேவராக நந்தியம் பெருமானாக, நந்தி தேவர் என்றால் நந்தியை குறிக்கும், நந்தியம் பெருமான் என்றால் இறைவனை குறிக்கும். அதனால் இங்கேன்னு அடல் விடை பாகா என்கிற போது அடல் விடை என்கிறது இந்த நந்தியை குறிக்கிறது. நந்திய ரிஷப அருடராக வரக்கூடியவர், அம்பலத்து கூத்தனாக விளங்கக்கூடியவர், தில்லையிலிருந்து நடனம் புரிகின்ற தில்லை நடராஜராக விளங்கக்கூடியவர். அயனோடு மால் என்கிற போது திருமாலுக்கும் அயன் என்கிற பிரம்மதேவனுக்கும் காட்சி தர முடியாமல், அதாவது காட்சி தராமல் அவர்களுடைய செருக்கை அடக்கும் பொருட்டாக அவர்களுடைய அறியாமையை போக்கி படரொளி பரப்பி பறந்து நின்றானை தொண்டனின் பணியுமாறுனா திருவண்ணாமலையில் திருவடியும் திருமுடியும் காண முடியாதபடி ஜோதி பிழம்பாக நின்றிருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னை பற்றிய சிறப்புகளை தொண்டனாகிய நான் சொல்லும்படியாக பணியுடன் கேட்குறார். பணியுமாறுனா உன்னுடைய ஆக்கை வேண்டும், நான் உன்னை பற்றி சிறப்பை சொல்லக்கூட எனக்கு வந்து நீ வந்து அருள் புரிய வேண்டும் என்று பணிவாக சொல்லி, மேலும் அடுத்த பத்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம் பரம்பொருளே சசிகண்டா சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரைகடிந்து உன்னை என்னுடைய நாவினை நவிழ்னேன் அற்பன் என் உள்ளத்து அளவிலாது உன்னை தந்த பொன் அம்பலத்து அரசே கற்பமாய் உலகாய் அல்லை ஆனாய் தொண்டனேன் கருதுமாறு கருதே என்கிற போது இறைவனுடைய சிறப்பு என்னென்னா சசிகண்டா என்றால் சந்திர மௌலீஸ்வரராக விளங்குகிறார். எப்படி அப்படின்னா தக்கனுடைய 27 மகள்களான நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தையும் தக்கனுடைய மகள்கள் தச்சனுடைய மகள்கள் என்று தெரிகிறது. அதனை திருமணம் செய்த சந்திரனாகிய இந்த மதி என்ன செய்கிறாரு, நிலவு நம்ம நடைமுறையாக சொல்லக்கூடிய சந்திரன் இல்லையா, அந்த சந்திரன் 27 பேரையும் திருமணம் செய்திருக்கிறார். ரோஹிணி என்ற நட்சத்திரத்தில் மட்டும் அவர் வாஞ்சையுடன் இருப்பதனால் மற்ற 26 குழந்தைகளும் போய் தக்கரிடம் முறையிடுகிறார்கள். என்னுடைய கணவர் வந்து இப்படி ரோஹிணியுடன் மட்டும் நல்ல இல்லறத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது குழந்தைகளை பெற்ற ஆவேசத்தில் தக்கன் என்ன பண்ணுறான், நீ வந்து உன்னுடைய 16 கலைகளும் தேய்ந்து போக என்று சந்திரனுக்கு சாபமிடுகிறார். அந்த 16 கலைகளும் தேய அவர் என்ன பண்ணுறாரு, இதற்கு மேல் நம்ம என்ன செய்ய முடியும்னு தெரியாமல் சந்திரன் ஓடி வந்து இறைவனுடைய திருவடியில் விழுகிற பொழுது தஞ்சம் என்று அடைந்தவரை எங்கே வைப்பார் இறைவன் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அந்த சந்திர மௌலீஸ்வரராக அந்த சந்திரனை எடுத்து தன்னுடைய பிறையாக சூட்டிக் கொள்கிறார் என்ற அந்த ஒரு புராண காதை நமக்கு தெரிகிறது. அப்படி இருந்ததன் காரணமாக அவர் வந்து சசிகண்டா என்றும் சிகண்டா என்கிற போது கங்காதேவியை தலையில் சுமந்தவர் என்றும் சாமகண்டா அண்டவானா என்கிற போது இந்த அண்ட சராசரம் அனைத்தையும் அவருடைய திருவடியின் கீழ் வைத்திருக்கக்கூடியவர். சாமகண்டா என்றால் நள்ளிரவில் நட்டம் பயின்றும் நாதனே என்று சிவபுராணத்தில் சொல்வதற்கெனவே இங்கேயும் சொல்லியிருக்கிறார். சாமகண்டா இறைவன் இரவு நேரத்தில் நடனம் புரியக்கூடியவன். நல் பெரும் பொருளாய் உரை கலந்த உன்னை என்னுடைய நாவினால் நவினேன். நல் பொருளால்னா நற்பொருளாக இறைவனை வந்து நம்ம துளி அளவு கூட புள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த புள்ளி அளவு கூட எந்த குறையுமே சொல்ல முடியாத நிறையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த நிறையுள்ள இறைவனை உரையில் கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவிகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாவில் நாம் வந்து இறைவனுடைய திருநாமம் சொல்லுவதே நாம் செய்த புண்ணியம் இல்லையா. இந்த நாவில் எத்தனையோ தேவையில்லாத சொற்களை நாம் பயன்படுத்துகிற போது அந்த இடத்துல வந்து இறைவனுடைய நாமம் சொல்லுகிற போது நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு எதிர்மறையான சொல்லை நாம் பிரயோகித்தோம் என்றால் அதற்கு ஈடாக 250 நேர்மறை சொற்களை பயன்படுத்தினால்தான் அதனுடைய தாக்கம் குறையும் என்று சொல்லுகிறார்கள். 250 நேர்மறையை நாம் பேசுவதற்கு ஒரு எதிர்மறை பேசாமல் இருக்கலாம் இல்லையா. அதற்கு ஈடாக இருக்கிறது என்னென்னா இறைவனுடைய திருநாமம் தான் நமக்கு. அப்படி திருநாமத்தை சொல்லக்கூடிய அளவிலே என்னுடைய நாவில் வந்து நவின்றவனே அற்பன் என் உள்ளத்து அளவில் உன்னை தந்த பொன் அம்பலத்தை ஆடுகின்ற அரசே என்கிற போது அற்பன் என்றுதான். எப்படி நம்ம கல்வி கற்றாலும் சரி, எவ்வளவு செல்வங்கள் வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு மேதையாக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு தூசி தாங்க. அதில் எல்லாருமே அதை ஒத்துக்கொள்ளலாம். ஏன்னா இறைவன்கிறப்ப நம்ம மனிதர்கள் மட்டும் கிடையாது, அசுரர்களையும் தேவர்களுக்கும் மேலாக விளங்கக்கூடியவன். அண்ட சராசரம் அனைத்தையுமே இறைவன் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்து அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு சின்ன குடும்ப அளவில் இருக்கின்ற குடும்ப தலைவனுக்கு கூட ஒரு குடும்பத்தை காப்பதே
பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த அண்ட சராசரம் என்கிற போது அசைவன அசையாதன உயிர் வாழ்கின்ற அத்தன் நீர் வாழ்வன பரப்பன ஊர்வன மனிதர்கள் எல்லாவற்றையுமே அந்தந்த உயிர்களுக்கு ஏற்றவாறு அவற்றை வழிநடத்தக்கூடிய ஆளுமையும் வல்லமையும் உடையது யாருன்னா சிவபெருமான் தான். அதனால தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அர்ப்பன் என் உள்ளத்து அளவில் உன்னை தந்த பொன் அம்பலத்து ஆடுகின்றவனே, கற்பமாய் உலகாய் அல்லாமல் ஆனாய் தொண்டனேன் கருதுமாறு கருதே. நான் உன்னை எப்படி என் சிந்தையில் கொண்டு வர வேண்டும் என்பதை நீந்தான் சொல்ல வேண்டும் என்பதற்காக உள்ளாகத்தான் கற்பமாய் உலகாய் ஆளுகின்றவனே என்று சொல்லுகிற போது, கற்பம் என்பது ஹிரணிய கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். தாமரை மலர் ஹிரணிய கற்பம் அப்படின்னு நம்ம தேவி மகாத்மியத்தில் லலிதா சகஸ்ரநாமத்திலாம் சொல்லுவாங்க ஹிரணிய கற்பம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, தாமரை மலர் தெய்வ மலர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது அதோடைய கிழங்கில் இருந்தால் வரும். சேற்றில் முளைத்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். சேற்றில் முளைக்கல, அது கிழங்கில் இருந்தால் வருகிற அந்த கொடி அப்படிங்கிற போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் அது தெய்வ மலர் என்கிற பொழுது நம்மளோட அந்த விதையானது, அந்த தாமரை கிழங்கானது நம்ம நாட்டை தவிர வேறு நாட்டில எல்லாம் வரலை அப்படின்றது ஆராய்ச்சியாளர் சொல்லக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதான் கற்பமாக அப்படின்னு சொல்கிறது. கற்பம்ங்கிறது இப்போ கற்பம் தரிக்கிறது உயிரை சுமக்கக்கூடிய அந்த கற்பம் கிடையாது. இந்த கற்பம் என்பது புனிதமானது என்று பொருள்படுகிறது. அப்படி சொல்லப்படுகிற அளவில் இருக்கின்ற இந்த உலகத்தை புனிதப்படுத்தக்கூடிய அம்பலவாணனாக விளங்கக்கூடியவனே, தொண்டனேன் கருதுமாறு கருதே என்றால், தொண்டனாகிய நான் என்ன உன்னை பற்றிய செய்திகளை என் சிந்தையில் கொண்டு வந்து பிறருக்கு உரைக்க வேண்டும் என்பதை நீயே சொல்ல வேண்டும் என்பதை சிறப்புடன் சொல்லி, பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆணாக பிறப்பு இறப்பு அறுத்த ஓர் ஒளியே, கருமையில் வெளியே கயல்வான இறைவா, மகன் உமை பாகன் கொண்ட கண்ணே, அருமையின் மண்புற ஓலவிட்டு அறத்து அப்பனை அம்பலத்து அழுதே, ஒருமையில் பழைந்து ஊர் ஒன்று நின்று தொண்டனேன் உரைக்குமாறு உரையே என்று சொல்லுகிற போது, அவருக்கு நடந்த அந்த நிகழ்வு, நான் நிகழ்ச்சியில் முதலே சொன்னது போல் அவருக்கு நடந்த நிகழ்வு இறைவனால் நந்தியம்பெருமானால் உதவி கிடைக்கிறது என்பது அந்த திருவிடைமருதூர் நடந்த நிகழ்ச்சி. அதையும் இங்கே பொருள்பட சொல்கிறார். பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆனாய் என்றால் இறைவன் அர்த்தநாரீஸ்வரராக நின்று காட்சி தரக்கூடியவன். பிறப்பு இறப்பு அறுத்த பேரொழி. அவருக்கும் பிறப்பு இருக்கலை, நமக்கும் பிறப்பு கிடையாது. பிறப்பு இல்லாமல் நம்மளை பிறப்பறுத்த பெம்மான் என்ற பெயருக்கு ஏற்ப நம்மளுடைய பிறப்பினை அறுத்து நமக்கு மோட்சத்தையும் அதாவது முக்தியை தரக்கூடியவன் இறைவன். எப்படி இதை ஒரு சிறப்பாகவும் வேடிக்கையாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மருத்துவருக்குத்தான் தெரியும் நோயினுடைய குணம் இல்லையா? அவருக்கே மருந்து சரியாகலை அப்படின்னு சொல்கிறப்போ, இறக்கக்கூடிய ஒருவர் இறப்பு இல்லாமல் செய்ய முடியாது. இறக்கக்கூடிய ஒரு மனிதர் இறப்பு இல்லாமல் ஒரு செயலை செய்ய முடியாது என்று மனிதளவிலே சொன்னாலும் கூட, இறைவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன். அதனால தான் நம்மளை பிறப்பறுக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கிறது என்பதை சொல்லி, பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆளானாய் பிறப்பு இறப்பு அறுத்தவ பேர் ஒளியே, கருமையில் வெளியே கயல்கனால் இருவால் மகள் உமையால் கண்ணே என்று சொல்கிற போது, கருமையில் வெளியே கயல் கண்ட மீனாட்சி அம்மையை குறிப்பிடுகிறார். கயல்கண் அங்கையர் கண்ணி என்று சொல்கிறான் இல்லையா மீனாட்சி அம்மையை, அதை தான் இங்கே குறிப்பிட்டு அவருடைய மகன்களாக விளங்குகின்ற உமையம்மையாகிய மீனாட்சியின் மகன்களாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வணங்கி, உன்னை நாங்கள் வணங்குவதற்கான அருமையின் மறையார்க்கு ஓலமிட்டு அருந்தும் அப்பனே அம்பலத்து அமுதே, அழுகையில் ஓடுகின்ற மறைந்து ஓடுகின்ற ஓலமிட்டு அப்பனே அம்பலத்து அரசே, ஒருமையில் பழமைக்கும் உருவி நின்றாய தொண்டனேன் உணர்மாறு உரையே என்றார். அவருக்கு அருள் புரிந்ததை சொல்லுகிறார். அப்பனே ஓலமிட்டு அம்பலத்து அமுதே என்று சொல்லுகிற போது, அருமையின் மறை நான்கும் ஓலமிட்டு அமுதம் அப்பனே என்கிற போது, மறை நான்கு என்ற வேதங்கள் எல்லாற்றையும் குதிரையாக பூட்டி கொண்டு இறைவன் ஏறி வருவான் என்று ஒரு புராண கதை இருக்கிறது. இறைவனுடைய குதிரையாக, அதாவது தேர் குதிரையாக வருவது எப்படி சூரியனுக்கு 7 குதிரைகள் இருக்கிறதோ அதுபோல் இறைவன் வருகின்ற அந்த தேருக்கு 4 மறைகளும் ஆகிய ரிக்கி அசூர் சாமாதர்வன வேதங்கள் யாவும் இங்கே குதிரைகளாக வருகின்றது. சப்தமிட்டபடி வருகிறது தான் ஓலமிட்டு என்றதை குறிப்பிடுகிறார். அப்பனே அம்பலத்து அமுதே, ஒருமையில் பழமைக்கு உருவி நின்றானை தொண்டனேன் உரைக்குமாறு உரையே. ஒருமையாக இருப்பதும் அத்துவைதம் என்ற அளவிலே இறைவன் ஒன்றோடு ஒன்று கலந்து இருப்பதுமாக இருக்கக்கூடியவன். துவைதம் அத்துவைதம் சொல்லுவாங்க பாருங்கள். துவைதம் என்றால் 2ஆகவும், அத்துவைதம் என்றால் ஒன்றுக்கொன்று கலந்து இருப்பது. அதான் அர்த்தநாரீஸ்வரராக விளங்கக்கூடியவர். அதையே தொண்டனாகி எனக்கு சொல், உன்னுடைய உயர்வினை பண்பினை இயல்பினை செயலினை வல்லமையை புகழ எல்லாவற்றையும் நான் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தொண்டனாக எனக்கு உரைப்பாயாக என்று சொல்லி, கோலமே
மேலை வானவர் கோவே குணம் புரி இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகனே எங்கள் காலகால காம நாசா ஆலமே அமுதுண்டு அம்பலத்து செம்பொன் கோயில் கொண்டு ஆட வல்லவனே ஞானமே தமியே நல் நலந்தானே தொண்டனேன் நகுமாறு நகுவே என்று சொல்கிற போது கோலமே மேலை வானவர் கோவே என்கிற போது கோலம் என்றாக்க என்னென்னா இறைவன் 64 மூர்த்தங்களை கொண்டவர். நாம் அதனை நம்மளுடைய வசதிக்கேற்ப 25 திருவுருவங்களாக வழிபடுகிறோம். அப்போது ஒவ்வொரு சிலா ரூபத்திலும் ஒரு கோலத்தில் நமக்கு இறைவன் காட்சி தருகிறார். எப்படி தென்முக கடவுளாக தட்சிணாமூர்த்தியாக கால பைரவராக இப்படி ஒன்றனாக நமக்காக காட்சி தரக்கூடியவர். அதான் கோலத்தின் கோலமே என்று சொல்லி வானவர் கோவே அது மகாதேவராக விளங்குகிறார். தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே வானவர்களுடைய என்று சொல்லக்கூடிய இறைவன் குணம் கிரி இறந்ததோர் குணமே என்றால் அவருக்கு நான் முன்னதே சொன்னது போல் அவருக்கு இதுதான் குணம், இறைவன் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு எந்த இது நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா குணத்தையும் தாண்டியவர் என் குணத்தான் என்று சொல்வது அவருடைய சிறப்பினை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று. என் குணத்தான் என்றால் தன் வரம்பில்லாதவன், முற்றும் துறந்தவன், எதிர்காலத்தை முக்காலத்தையும் கணிக்கக்கூடியவன் அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்கள். அந்த கல்யாண குணம் என்று சொல்வார்கள். அந்த குணம் என்பது பொதுவாக இறைவனுக்கு சொல்லக்கூடியது. ஆனால் நம்மை போல எந்த குணத்தையும் நாம் அவருக்கு நிர்ணயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா யாருக்காக அவர் இறங்கி வருவார், எப்போது இறங்கி வருவார், ஏன் இறங்கி வர்றாருங்கிற கணக்கெல்லாம் அவரை தவிர நம்ம யாருக்குமே தெரியாது. இறுதியில் என்ன பண்ணுவார்னா திருக்காட்சி கொடுப்பார். அது புனிதமான ஆத்மாக்கள் தான் இறைவன் சோதனை செய்வார். ஏன்னா அவங்களுக்கு தான் காட்சி கொடுப்பார். அதனால தான் என்ன சொல்கிறோம், ஏன் இப்படி நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கலாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள். அந்த கஷ்டத்தை கொடுத்து இறைவனுடைய இறுதியில் என்னென்னா இறைவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கான நிகழ்வு நடக்கும். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னதாக இவ்வளோ கஷ்டம் வருது, இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறனே, இப்படி இன்னல்கள் இருக்கேன்னு பலவாறாக புலம்பிக் கொண்டிருந்தாலும் இறுதியில் இறைவன் அவரை உணர்த்துவதற்கான நிகழ்வு நிச்சயமாக ஒருத்தருக்கும் நடக்கும். அதை நம்ம அந்த நேரத்தை கவனித்து அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அளவிலே காலகாலனே காம நாசனே என்று சொல்லுகிற போது காலகாலனே கங்கை நாயகனே எங்கள் காமநாசினே என்கிற போது இரு பொருள்பட நாம் எடுத்துக்கலாம். இறைவனை நோக்கி தவம் இருந்து தியானம் அப்படிலாம் மூச்சு பயிற்சி அட்டாங்க யோகம் அட்டமா சித்தி அப்படிலாம் மேலே மேலே போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த காம உணர்வுகள் என்பது தகர்க்கப்படும். இறைவனுடைய ஆக்கை இருக்கிற பொழுது, இறைவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய காம உணர்வுகள் தகர்க்கப்படும் என்ற ஒரு பொருள்பட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கிறோன்னா காம தகனம் என்கிற போது காம நாசா என்று சொல்லியிருப்பது நமக்கு மன்மதனை அவர் தகனம் செய்கிறார் இல்லையா, அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய உயர்வை சொல்வதற்கு மன்மதன் நம்ம முன்னமே ஒரு தடவை பார்த்துருக்கோம். பூவினுடைய சிறப்பை பற்றி பார்க்கிற போது பூ என்பது இறைவனுக்கு உரியதாக கருதப்படுகிற ஒரு திருவடியும் மலர் போன்றது. அவரால் படைக்கப்பட்ட மலர்களும் அவருக்காக நம்ம சாட்டுகிறோம் என்று. ஆனால் அதே பூவை மலர்கணையான் என்று சொல்லக்கூடிய காமத்தை உண்டு பண்ணக்கூடிய காமனாகிய மன்மதன் இறைவன் மீது எரிகிற பொழுது அவர் கோபமுற்று நெற்றிக்கண்ணை திறந்து அவனை பஸ்மமாக்குகிறார், தகனம் பண்ணுறாருன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஆக எந்த பொருளை எந்த இடத்தில் எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறிப்பு நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த காம தகனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எரிந்தது பூ தான். அதே பார்த்தீங்க அப்படின்னா சாக்கிய நாயனர் கல்லை தான் எரிகிறாரு. அவருக்கே முக்தி கொடுத்து நாயன்மார் வரிசையில் அவர் போகிறார் இல்லையா. அப்போ மனம் உவந்து இருக்க வேண்டும், இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். இறைவனுக்கு எதிராக யார் ஒருத்தர் நடந்தாலும் அவர்கள் தகர்க்கப்படுவார்கள். ஏன் அப்படின்னா இறைவன் முதல்வன் என்பதை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா நம்முடைய சிந்தையில் கொண்டு வரலாம் அப்படின்னா முதல்வனாக இருக்கின்ற இறைவன் தான் இறங்கியும் வரக்கூடியவர், அடியவருக்காக இறங்கி வர. நம்ம சாதாரண மனித அளவில் என்ன பார்ப்போம், அந்த சமுதாயத்தில் உயர்ந்த அளவில் தனக்காரராகவோ அல்லது அரசியல்வாதியோ ஏதோ ஒரு உயர்ந்த அளவில் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாருக்காகவும் இறங்கி வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பட்டம் பதவி அந்தஸ்து அப்படிலாம் நிறைய நாமளே நமக்கு வகுத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அதனால் அவங்களுக்கு ஏற்ற அளவில் இறங்கி வருவார்கள், இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. அதுதான் நம்ம மனிதருடைய குணம். ஆனால் அப்படி கிடையாது. இறைவன் ஏன் இவ்வளவு முதன்மையாகவும் முன்னுரிமை கொடுத்து நம்ம அவரை வரவேற்கிறோம், வரவேற்ற ஆக வேண்டும் என்ற தலைச்சருக்கு இறைவனுக்கு கிடையாது. நாம் நினைத்தாலே இப்போ தான். அதனால தான் அடிக்கடி எல்லா அடியார்களும் என்ன சொல்கிறாங்க, பதிகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் காட்சி கொடுக்க முடியாதவன் இந்த அடியவர் மனதில் வந்துவிடுறேன் அப்படின்னா அவங்க தலைச்செருக்குடன் தானே முதன்மையாக நினைத்து கொண்டு அவரோடு போட்டியிட்டதன் காரணமாக தலைச்செருக்கை
அடக்கும் பொருட்டாக தான் அவர் ஜோதி பிழம்பாக நிற்கிறார். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இறைவனை நினைத்து வணங்குற போதே அவர் நம் மனதில் வந்து அமர்ந்து விடுகிறார். அது நமக்கு முன்னதே எழுதப்பட்டது. நம்ம வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இறைவன் நோக்கி சென்றால் இறைவன் தானாக இறங்கி வருவார். அதனால தான் அவரை வந்து நம்ம முதன்மையாக கருதுகிறோம். முதல்வன் என்று நம்ம ஒரு கல்லூரிக்கோ ஒரு பிரதேசத்திற்கோ ஒரு மாநிலத்திற்கோ முதல்வன் என்பது முதல்வன் கிடையாது. இந்த அண்ட சராசரம் அனைத்தையும் காக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கே முதல்வனாக விளங்கக்கூடியவன் இறைவன். இறைவன் என்றால் அது வந்து சிவபெருமான் தான் குறிக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இறைவன் என்பதற்கும் தெய்வம் என்பதற்கும் கடவுள் என்பதற்கும் வேறு வேறு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சொல்லு மட்டும் கிடையாது, பொருளும் வேறு இருக்குது. கடவுள் என்றால் உள்ளத்தில் கடாவி சென்று கடைசி உள்ளத்தில் ஆள் மனதில் போய் அமர்ந்து கொள்ளக்கூடியவன் கடவுள் அப்படிங்கிறது. இன்னும் என்ன தெய்வம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து சிறு தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படிலாம் வணங்குறோம் பாருங்கள், அது தெய்வமாக கருதப்படும். நமக்கே தெரியும் நம்மளுடைய குல தெய்வமெல்லாம் சிறு தெய்வ வரிசையில் தான் வரும். ஆனால் இறைவன் எப்படிங்கிற போது என்ன ஒருத்தர் சொல்கிற ஒரு சிறப்பான செய்திங்கிறால் நான் இங்கே பதிவிடுறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளை போல சிவனை வணங்கி பின்னோக்கி செல்கிறவர் சொன்ன ஒரு செய்தி. இறைவன் என்ற பெயர் எதனால் வந்தது என்று சொன்னால், ஒரு இடத்துல நம்ம நீரை கொட்டுறோம் அப்படின்னா அது வந்து நீர் அப்படிங்கிறப்ப வழிந்து ஓடும் அப்படின்னாலும் ஒரு பொருளை வந்து நம்ம கொட்டுறோம். தானியங்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொட்டினோம்னா என்ன, அந்த இறஞ்சி போச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எல்லா இடத்துல எந்த பக்கமெல்லாம் போகுதோ அதெல்லாம் இறஞ்சி போச்சு பாருங்கள், இறக்காது அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி இறக்கிறதுன்னு சொல்லுவோம், பொருளை இறச்சி விடாதப்பான்னு சொல்லுவோம் நடைமுறையாக பேச்சு வழக்கிலே. அதுபோல் இறைவனுடைய ஆற்றலும் சக்தியும் அருளுமானது இறைந்து போய் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய அளவில் பாரபட்சம் இல்லாமல் இருப்பதனால தான் அவருக்கு இறைவன் என்று ஒரு பெயர் வந்தது என்று அவருடைய கற்பனா சக்தியாக கூட இருக்கலாம். இறைவனை பற்றி சிந்தனையில் வந்தது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நாம் கூட இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். இறைவன் என்பதற்கு எல்லோரிடத்திலும் இறந்து இறைவனிடம் மட்டுமே இறந்து நிற்கணுங்க. யாசகம் என்று சொல்லானது இறைவனிடம் மட்டுமே நாம் பயன்படுத்தினால் அது மேன்மையாக இருக்கும் மனித குலத்திற்கு. எல்லா இடத்துலையுமே போய் இருந்துட்டு நின்றுட்டு கையேந்திட்டு இருக்கிறத விட இறைவனை நோக்கி கையேந்தினால் அவர் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து கொடுப்பார். இப்போ மனித சட்டை தாங்கி வருவார்னு தான் சொல்லுவாங்க. இறைவன் நேரடியாக இறங்கி வரும் அளவிற்கு நம்ம அப்படி ஒன்றும் பெரிய ஆத்மாக்கள் கிடையாது. நமக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. எல்லோருமே என்ன பக்குவப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறது என்னென்னா, பக்குவப்படுகிற அளவிற்கு பக்குவப்பட்ட ஆத்மான என்னென்னா இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம வந்து எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் பக்குவம். வேறு வந்து பக்குவப்பட்டதுனாங்க நம்ம உட்காந்துட்டு இறைவனை நினைத்து தியானத்தில் இருந்து தவம் இருந்து மூச்சு பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்துக்கிட்டுறது, அது ஒரு வகையான பக்குவம். அது அந்த உடம்பையே நினைக்காமல் இறைவனை நோக்கி செல்பவர்கள். இந்த உடம்பை வைத்துக்கொண்டு உலகிலேயே இருந்து கொண்டு உலக வாழ்க்கையிலே நாம் மிதந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் எது நடந்தாலும் பொன்னும் ஓடும் ஒக்க என்கிற அளவிலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பட்டாபிஷேகம் நடக்குது உனக்கு அப்படின்னு ராமபிரான்கிட்ட சொல்கிற போதும் அவன் அமைதியாக தான் இருந்திருக்கான். கானகத்துக்கு செல் அப்படின்னு சொன்ன போதும் அமைதியாகத்தான் இருந்திருக்கிறான்னு ஒரு இது சொல்லுவாங்க ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இரு மனமே ஒரு மனமாகத்தான் அவன் இருந்திருக்கிறான். சந்தோஷம் வந்துச்சுங்கிறதுக்காக எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம தேவை கிடைத்து விட்டது என்றால் அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அப்புறம் இல்லை அப்படிங்கிறப்ப அப்படியே சோகமாக உட்காந்துருப்போம் பாருங்கள். அது மாதிரி இல்லாமல் எது நடந்தாலும் அந்த பக்குவ நிலை எப்போ வரும் அப்படின்னா, எது நடந்தாலும் இறைவனுடைய ஆக்கையில் நடக்கிறது எல்லாமே அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் இருவினை உட்பு. அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடணும். தஞ்சம், அடைக்கலம், சரணாகதி அப்படிங்கிற சொல்லுக்கு நாம் வந்து அதை பயன்படுத்தி கொண்டால், இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த சொல்லுக்குரிய உணர்வு வந்து நமக்கு கிடச்சிரும். அப்படி கிடைக்கிற பொழுது எல்லாத்தையுமே அவருடைய திருவடியில் ஒப்படைத்து விட்டு நம்ம வந்து பேசாமல் இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாயின் தோளில் தூங்குகின்ற ஒரு குழந்தையானது எப்படி வந்து அமைதியாக இருக்கும், அம்மா பார்த்துக்குவா அப்படின்னு ஒரு அமைதியாக இருக்குமோ அதுபோல் நம்ம இருக்கலான்னு சொல்லுவாங்கன்னு இதுவரை நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்போ எனக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி ஒரு கர்ப்பமான பெண் ஒருத்தவங்க வந்தாங்க நம்ம சந்நிதிக்கு வந்து கும்பிடுறாங்க. அவங்கள பார்க்குறப்ப எனக்கே தோணுச்சு, தோளில் இருக்க குழந்தையை விட வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி அமைதியாக இருக்கும் பாருங்கள். நம்மளாம் அப்படி இருந்து வந்தவங்க தான். தோளில் இருக்க குழந்தை கூட வெளியில் இருக்க சத்தத்துக்கு எழுந்திருக்கும். நம்ம வந்து அம்மா என்ன பண்ணுறாளோ அப்படின்னு திடுக்குன்னு முழிக்க அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அதுபோல் இறைவன் நம்மை கற்பத்தில் வைத்து காக்கின்ற தாய் போல காக்கக்கூடியவன். எந்த விதமான இதுவும் வர்றது அதுக்காக கற்பத்திலே வந்து கலைஞ்சு போகுது இல்லை வந்து இறந்து போகுதுன்ற செயல்பாடு அது மனித அளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அது இறைவன் வந்து அது செய்த காரியத்தின் வினைக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடியது. ஆனால் தாயுமானவன் என்ற சொல் வந்து யாருக்குன்னா, எந்த அதாவது கடவுளர்கள் நம்ம வணங்குற எந்த இதுக்குமே அந்த பெயர் கிடையவே தாயுமானவன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அம்பாள் எவ்வளவோ வந்து அசுரவதம்லாம் செய்து நம்மை காப்பாற்றிருக்கிறார் புராண கதையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு நாளும் அம்மையை வந்து நம்ம வந்து தந்தையானவள் நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்னா தாய்க்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த ரூபத்திலே வந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து அவளை வந்து காப்பாற்றிய மேன்மை மிக்கவர் சிவபெருமான். தாயாகவும் வரக்கூடியவர்.
அதனால தான் வந்து கற்பத்தில் இருக்கும் குழந்தை எப்படி காக்கப்படுகிறோம் தாயினால், அதுபோல் நம்மை காக்கக்கூடியவர் என்ற சிறப்பு வந்து நாம் வந்து பார்த்து கொள்ளலாம். இறைவனுடைய கோலமே கோலமே கோலம் வானவர் கோவே என்று சொல்லி, குணம் புரி இருந்ததோர் குணமே என்று சொல்லி, காலமே கங்கை நாயகனே எங்கள் காலனே காமநாசா என்று நம்ம இதை தான் பார்த்தோம். காமம் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வுகளை, இந்த ஐம்புலன் வேடன் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் நமக்கு தருகின்ற உணர்வுகளை அடக்கக்கூடிய வல்லமை வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு தான் இருக்குது. எப்படின்னா இறைவனுடைய திருநாமத்தையோ அவருடைய செயல்களையோ சொல்லினையோ அவருடைய புகழினையே நாம் நோக்கி சென்று கொண்டே இருக்கிற பொழுது, அதே சமயம் என்ன அப்படின்னா இந்த உடம்பானது வயதாகிற போகிற போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரத்தம் செத்து போனப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து வயதாகிற போது என்னென்னவெல்லாம் செய்கின்றதோ அவரவருக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளை அறியாமல் இந்த காமோனர்கள் தகர்க்கப்பட்டு இறைவனை நோக்கி செல்லுவோம். அப்படி இல்லைன்னா இந்த உடம்பு படுத்துகிற பாட்டினால நாமளாவே வந்து இறைவனை நோக்கி செல்லக்கூடிய எண்ணம் நமக்கு தோன்றிவிடும். இவன் கை வலிக்குதே கால் வலிக்குதுன்னு புலம்புறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இறைவா அப்படின்னு அப்போ தான் வர கை நோக்கி போவோம். இல்லை எதுவுமே நமக்கு உபாதைகள் கிடையாதுங்கிறப்போ வேறு காம உணர்வுகள் நம்மை சாடாது என்கிற பொழுது நாமளே வந்து இறைவனை நோக்கி சென்று விடுவோம். அப்படி செல்லுகிற போது இறைவனே இறங்கி வந்து நம்மை ஏற்றுக்கொள்வான். அதை தான் வந்து ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டு ஆட வல்லானே ஞாலமே தமியேன் நலந்தானை தொண்டனே நகுமாறு நகுவேன் என்கிற போது நமக்கு வேண்டுகின்ற அளவிலே இருக்கின்ற அமுது என்று சொல்லக்கூடிய நஞ்சை வந்து உண்டு அமுதை கொடுத்தவர் தியாகேசர் இல்லையா. தியாகம் பண்ணினவர் நமக்காக. யாருமே வந்து அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்தாக்க நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அது மட்டும் இல்லை, நம்ம அப்பருடைய சரிதத்தை பார்க்குற போது அவருக்கு நஞ்சு கொடுக்குற போது காப்பாற்றியது கூட இறைவன் தான் இல்லையா. அதனால் வந்து அதுக்காக இறைவனை நம்பி நஞ்சுன்னா நம்ம வினை இருந்துச்சுன்னா போயிடுவோம், அது வேறு விஷயம். இறைவனை இருக்கிறார் அப்படின்னு நாம் நஞ்சை உண்டு பார்க்கலாம். நிறைய பேர் சோதனையெல்லாம் வைக்கிறாங்க. சோதனைனா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து காப்பாற்றிட்டு வரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தியவாதிகள் செய்யக்கூடிய வேலை. அது அப்படி தான் இருந்தவர் போகணும்னு எழுத்து இருக்க. ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது வந்து எழுத்தை அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இறைவனுக்கு உண்டு, சிவபெருமானுக்கு உண்டு. அதற்கு உண்டான ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்னென்னா நமக்கு மார்க்கண்டேயர் சரிதம் இருக்கிறது இல்லையா. முன்னாடியே வந்து 16 வயதில் உன்னுடைய உயிர் போகும் என்று சொல்லுகிற போது என்ன நடக்கிறது அப்படின்னா அவர் அந்த தான் நம்ம குறிப்பாக பார்த்துக்கணும். மார்க்கண்டேயர் எப்படி தன்னுடைய செயலில் வந்து இறைவனை பற்றிய சித்தத்தில் பதிந்து கொண்டிருந்ததுனால தான் அவர் வந்து யமதர்மன் நோக்கி வருகிற போது ஓடி சென்று லிங்க திருமேனியை கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எதனால் வந்ததுன்னா இறைவனுடைய சிந்தனையிலே இருந்ததுனால அந்த எண்ணம் தூண்டப்பட்டது. முன்னமே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, முன்னாடியே எழுதப்பட்டது தான். அப்படி அவருக்கு தூண்டுதல் வரும். இறைவனுடைய திருவடியை கட்டிக்கொள்வார். அப்பொழுது திருக்கடையூரில் நடந்த விடயம் இது நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. அதனால் யமதர்மன் போவார், அப்புறம் மூர்ச்சி அடைவாருங்கிறலாம் எழுதப்பட்டது தான். எப்பொழுதுமே எழுதப்பட்டது தான் நடக்கும். ஆனால் எப்பொழுது மாற்றப்படும், யாரால் மாற்றப்படும் என்று சொன்னால் சிவபெருமானால் மாற்றப்படும். இப்போ என்ன வந்து பரவலாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முருகப்பெருமானால் அவருடைய தண்டைக்கால் படுகிற போது பிரம்மன் எழுதிய எழுத்தானது அழிக்கப்படும் அப்படிங்கிற வாசகம் வந்து நம்ம திருப்புகழில் படிக்கிறோம் இல்லையா. அதுவும் உண்மைதான். எப்படி இறைவனான சிவனால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறப்ப எப்படி முருகப்பெருமானாலும் அப்படி ஆகுமா என்று கேட்டால் ஆகும். ஏன்னா அவருடைய சக்தியாக வெளிவந்தவர் தான் முருகப்பெருமான் இல்லையா. இறைவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து திருஷ்டிக்கப்பட்டவர் தான் வந்து முருகப்பெருமான் என்பதனால் முருகனுக்கும் அந்த சக்தி உண்டு. அதனால் வந்து நாம் வணங்கக்கூடிய அளவிலிருந்து மன்னிக்கணும், நம்மளுடைய வணங்கக்கூடிய அளவிலிருந்து நமக்கு வந்து அருள்பாலிக்கக்கூடிய வல்லமை வந்து இறைவனுக்கு உண்டு. கருணை உள்ளவன், ஈகை உள்ளவன், ஆழகாலத்தை அமுதாக நமக்கு ஆழகாலத்தை உண்டு அமுதத்தை நமக்கு தந்த செம்பொன் அம்பலமாக விளங்கக்கூடியவர். அதாவது இந்த பதிகமானது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்திலே தில்லையிலே அவர் பாடியதனால் அங்கே வந்து ஆடுகின்ற கோயில் கொண்டு ஆடுகின்ற வல்லனே அம்பலத்தில் செம்பொன் என்று சொல்லுகிற போது பொற்சபையாக இருந்து காட்சி தரக்கூடியவன் என்பதை இங்கே காட்டியிருக்கின்றார். ஞாலமே தமியேன் நலந்தான் தொண்டனேன் நகுமாறு நகுவே என்றால் நான் என்ன உரைக்க வேண்டும் என்றால் தான் நம்ம முன்னதே பார்த்தோம். இந்த பதிகத்தில் ஒரு பத்தியிலேயே நான் என்ன சொல்லணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத பணிவுடன் கேட்கின்றார். அதுதான் அவருடைய திருமாளிகத்தினுடைய சிறப்பில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் நீரு அணி பவள குன்றாக நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே வேறு அணி புவன போகமே யோக வெல்லமே மேருவில் வீரா ஆறு அணி சடையில் அற்புத கூத்தா பொன்சை அம்பலத்து அரசே ஏறு அணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசை மாறி இசையே என்று சொல்கிற போது நீரு அணின்ற அவர் வந்து திருநீர் தனித்தவர். சிவபெருமானுடைய கோலத்தினிக்கு சொல்லியிருக்கிறார். திருநீர் தனித்தவர்,
குன்றமை திருநீர் கரித்த பவள குன்றமைனா ஒரு செம்பொன் மேனியாக காணப்படுகிறார். நெற்றிக்கு நுடையதோர் நெருப்பே, ஜோதி பிழம்பாக விளங்கக்கூடியவர், நெற்றியிலிருந்து நெருப்பை வெளிக்கொள்ளக்கூடியவர், மூன்றாவது கண்ணாக நெற்றிக்கண்ணை கொண்டு இருக்கின்றார் என்று சிறப்பினை சொல்லி, மேரு அணி புவன போகமே யோகமாக வெல்லமே, மேரு அணி என்று சொல்லுகிற வேறு அணி புவன போகமே என்றால் புவனம் போகம் எல்லாம் சொல்லுவோம். தனு கரணம் புவன போகம் அப்படின்னு சைவ சித்தாந்தர் சொல்லுவாங்க. நம்ம இவற்றிலிருந்து இந்த உயிர் இந்த உடலோடு சேர்ந்து இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படுவதற்கு காரணமே வினை கழிவுக்கு தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. வாழ்வியல் முறை எத்தனையோ அனுபவிக்கலாம். அந்த அனுபவிப்பின் மூலமாக நமக்கு வினை கழிக்கப்படும் என்பதை தான் இங்கே சொல்லியிருக்கிறார். அதை தான் நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே என்று சொல்லி, வேறு அணி புவன போகமாக விளங்கக்கூடியவனே, மெல்லமாக விளங்கக்கூடிய மேருமலை வீரா என்றால், மேருமலை எங்கே எடுக்கிறாருன்னா அந்த முப்புறம் எரிக்கிற பொழுது மேருமலை எடுக்கிறார் இல்லையா, அதுதான் வீரா என்று சொல்லி, 6 அணி சடை கங்கை அணிந்தவன் என்பதையும் அற்புத கூத்தன் என்று தில்லை நடராஜ பெருமானை சொல்லி, அப்பொன் செய் அம்பலத்து அரசே, ஏறு அணி கொடி ஈசனே என்றால், ஏறு என்று சொல்லக்கூடிய நந்தி தேவருடைய கொடி தான் நமக்கு கொடி கவியாக பாடி ஏற்றப்படும் இல்லையா, அதுதான் ஏறு அணி கொடி உடைய ஈசனே, உன்னை எவ்வாறு நான் இசை மாறி இசையே, அந்த திருவிசைப்பா என்ற தலைப்பிற்கு ஏற்ப, அந்த பதிகத்துடைய தலைப்பிற்கு ஏற்ப இந்த இடத்துல தான் இசை மாறி இசையே என்று சொல்கிறார். எப்படி நான் இசைத்து பாட வேண்டும் என்பதை இங்கே சொல்லுவாயாக என்று சொல்லி, தனதன்றல் தோளா சங்கரா சூளபாணியே, தானுவேர் சிவனே, கனகதல் கற்பக கொழுந்தே, கண்கள் 3 உடையதோர் கரும்பே, அனகனே குமர விநாயகா சனக அம்பலத்து அமர சேகரனே, உன்கலல் இணை என் நெஞ்சினுள் இனித்து தொண்டனேன் நுகருமாறு நுகரே என்று சொல்லுகிற போது, தன்னுடைய சிறப்பு என்று நமக்கு இறைவனை பற்றி தெரிகிற போது, தன்னல் தல் தோளா என்கிற போது சுந்தரருக்கு தோழனாக விளங்கக்கூடியவன், சங்கரனாக சம்ஹாரம் செய்யக்கூடிய சங்கரனாக விளங்கக்கூடியவன், சூளப்பாணி என்று சூளப்படையை உடையவன், தானுமாக விளங்கக்கூடியவன். எங்கேனா சுசீந்திரத்தில் தானுமாலையன் என்ற பெயரில் விளங்குறார் இல்லையா சிவபெருமான், அதை இங்கு குறிப்பிட்டு, கனகதன் கற்பக கொழுந்தே, கனக நுதல் கொண்ட கற்பக கொழுந்தே, கண்கள் 3 நெற்றிக்கண் உடையவரே, கற்பக கொழுந்துனா தொடர்ந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய வல்லமை மிக்கவர், கருணை மிக்கவர், கரும்பேர் அனகனே குமர விநாயகர் கனகனே என்றால், கரும்பேர் அனங்கன் என்றால் கரும்பு என்ற வில்லினை வைத்திருப்பவர் அனங்கன் என்று சொல்லக்கூடிய மன்மதன். அனங்கன் என்றால் அங்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் அனங்கன். ஏன் அந்த பேர் அவனுக்கு வந்ததுன்னா, இறைவனை நோக்கி மலர்கனை வீசிய பொழுது அவர் நெற்றிக்கண்ணை திறந்து தகனமாக்கிய பிறகு யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் சாம்பலாக பொசுங்கி விழுகின்றான். அப்பொழுது ரதிதேவி போய் இறைவனிடம் மன்றாடி கேட்கிற பொழுது, உன் கணவன் மீண்டு எழுந்து வருவான், நான் உன் கண்ணுக்கு மட்டுமே தெரிவான், மற்றவருக்கு தெரிய மாட்டான் என்று சொல்லுகிறார். அதனால தான் காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் நம் கண்ணுக்கு தெரியாமல் உணர்வு ஒளியாக நம்மை உணர்த்துகிறான். அதை தான் இங்கே சொல்கிறாரு, கண்கள் 3 உடையதோர் கரும்பே என்று இறைவனை சொல்லி, கரும்பே அனங்கனை தகர்த்தவனே, குமார விநாயக சனகனே என்றால் ஜனகன் என்று சொல்லக்கூடிய தகப்பனாக குமார விநாயகருக்கும் வேலவருக்கும் விளங்கக்கூடியவர், அம்பலத்து ஆடுகின்ற சேகரனே, அமரசேகரனே என்றால் தேவர்களுக்கெல்லாம் முதன்மையாக விளங்கக்கூடியவனே, உன்கழல் இணை என் நெஞ்சினில் இனிதாக தொண்டனேன் துணங்குமாறு துணங்கே என்று சொன்னால், உன் கழல் என்றால் திருவடியானது என்னுடைய நெஞ்சில் இருக்கின்றது, இனியாக இருக்கின்ற அந்த சிறப்பினை பற்றி சொல்லுமாறு எனக்கு உரைப்பாயாக என்று சொல்லி, திரம்பிய பிறவி சிவ தெய்வ நெறிக்கே நினைக்கின்றதோர் தன்னை நினைக்கவல்ல நிறப்பொன்னும் மின்னும் நிறந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலா மணியே, அம்பலத் திறத்தண்டு அருந்தவர்க்கு அரசனாய் ஆளின் கீழ் இருந்த இறைவா, பலவா புறம் சமன் புத்தர் எல்லோருக்குமான கண்டாக தொண்டனேன் புலங்குமாறு குமரனே புனரே என்று சொல்லுகிற போது, இறைவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு சூழ்நிலை நமக்கு காட்சி தருகிறார் என்றால், நம்ம முன்னதே சொன்னது போல 64 மூர்த்தங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது நமக்கு தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தென்முக கடவுள். அதுதான் இங்கே குறிப்பாக சொல்கிறார். கல்லாளின் கீழ் இருந்து அம்பலவானவனாக விளங்குகின்ற புறச்சமயத்தார்கள் புத்தருக்கும் புத்த சமயத்தையும் பௌத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் பின்பற்றவர்களுக்கு கூட இறைவன் அருள்பாலித்து கொண்டு தான் இருக்கிறார். தட்சிணாமூர்த்தியாக இருந்து
நமக்கு ஆட்சி செய்கின்றான். தொண்டனேன் உன்னை பற்றிய சிறப்புகளை சொல்லுமாறு சொல்லே என்று சொல்லி திகைக்கின்றேன் உன்னுடைய சிறப்பை கண்டு. நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடி கீழ் திகழ்வித்த நிகரிசி மணியே என்றார். பொன்னார் மேனியனே என்று குறிப்பிடுவார் சுந்தரர். பொன்னார் மேனியன், இறைவன் சிவப்பாக இருப்பதனால்தான் சிவப்பன் என்பதுதான் சிவன் என்று மாறியது சொல்லுவார்கள். அப்படி ஒரு பொன்னார் மேனியன், கோடி சூரியன் உதித்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் ஒரு சூரியனுடைய தகைப்பை நமக்கு தாங்க முடியல. இந்த வெயில் காலம்லாம் வந்துருச்சு. கோடி சூரியன் உதித்து நின்றால் எப்படி ஜோதி பிளம்பாக விளங்குமோ அதுபோல் கண் கூசக்கூடிய அளவிலே திருமேனியுடையவன். திருமேனி என்கிற போது நம்மளுடைய கற்பனா சக்திக்கு நம்மளுடைய ஏற்றார் போல் காட்சி தரக்கூடியவன். அதனால தான் நம்மை போலவே திருமேனியோடு காட்சி தருகிறாரே தவிர இறைவன் எங்கும் இருக்கக்கூடியவன், ஏகன் அநேகனாக நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன். அதனால் எந்த இடத்துல எப்போ வேணாலும் வருவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிறது அதன் காரணமாகத்தான். அதே போல் தக்கன் தன் தலைவன் எச்சன் அவன் தலையை தாமாக நான்முகன் தலையை ஒக்கமிட்டு உருள ஒன் திருப்புருவம் நெறித்த அருளிய ருத்திரனே. அக்கனி புலித்தோல் ஆடைமேல் ஆட ஆட பொன் அம்பலத்தாடும் சொக்கனே. எவர்க்கும் தொடர்பு அறியானை தொண்டனேன் தொடருமாறு தொடரே. என்ன தக்கன் வேள்வி தகர்த்தவர் இல்லையா? நமக்கு உமையம்மை போய் தடுப்பாங்க. அது திரைப்படத்துலலாம் காட்டுவாங்க. இருந்தாலும் கூட நம்மளுடைய இந்த மாதிரி செய்திகளில் உள்ளதை நம்ம உணர்கிற பொழுது எவ்வளவு வல்லமை மிக்கவன் சிவபெருமான் என்பதை நமக்கு தெரிகிறது. தக்கனுடைய வேள்வியை தகர்க்கிற பொழுது வீரபத்திரரை அனுப்பி தான் அந்த வேள்வியை தகர்க்கிறாரு. அப்படி தகர்க்கிற பொழுது தக்கனுக்கு மேற்பார்வை செய்து கொண்டிருந்த, அந்த வேள்வி நடப்பதற்கு மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்த எச்சனுடைய தலையும் அறுக்கப்பட்டது என்பது சொல்வார்கள். தக்கனுக்கு தான் ஆட்டின் தலை வைக்கப்படுகிறது. எச்சன்லாம் தலை அறுபட்டு விழுந்து மாளுகிறான் என்பதை இங்கே குறிப்பிட்டு தக்கனுடைய தலை போல தாமரை நான்முகன் தலையும் ஒக்க அறிந்து நமக்கு திருக்கண்டிகை என்ற இடத்துல தலைச்செருக்கோடு இருந்த பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்த திருத்தலம் தான் நமக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கண்டிகை இருக்குது. அட்ட வீரட்டனத்தனத்தில் முதன்மை தலமாக விளங்கக்கூடிய அது திருக்கண்டிகையில் தான் இறைவன் பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்திருக்கிறார் என்ற சிறப்பு சொல்லப்படுகிறது. அதை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். அதே போல் ஒக்க விண்டு உருள ஒன் திருள புருவம் நெறித்து அருளிய ருத்திரனே. ஒக்க விண்டு உருள ஒன் திரு புருவம் நெறித்து என்றனாக்க ராவணன் அதாவது கைலாய மலையை பேர்த்தெடுக்கிற பொழுது முகம் நெறித்து அப்படிங்கிறார். எந்த நேரம் இறைவன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குமிழ் சிரிப்பு அப்படின்னு நடராஜ பெருமானை பாடியிருப்பார் அப்பர் பெருமான் இல்லையா? குமிழ் சிரிப்பு அப்படின்னு குமிழ்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, குமிழ் சிரிப்புன்னா சிரித்தும் சிரிக்காமல் போர் நகைப்புன்னு சொல்லுவாங்க. மெல்லியதாக சிரிக்கக்கூடிய, பல்லும் காட்டாமல் உதடும் விரியாமல் சிரிக்கக்கூடியதான் குமிழ் சிரிப்பு. அதே போல் நகைத்ததே 3 கோட்டைகளையும் சாம்பலாக்கியவர், நகைப்பிலேயே சாம்பலாக்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவருடைய சிரிப்பே நமக்கு ஒரு பிரமிப்பை தரக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஒக்க விண்டு உருள ஒன் திருப்புருவம். அப்போது இறைவனுடைய திருமுகத்தை நாம் பார்க்கிறப்போது அது நம்மளுடைய கற்பனையில் வரையப்பட்டதாலும் சரி, அல்லது ஒளியில் செதுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவருடைய புருவம் எப்பொழுதுமே தாழ்ந்து தான் இருக்கும். தாழ் சடைன்னு சொல்கிற மாதிரி புருவம் தாழ்ந்தோ அல்லது அழகிய வண்ணத்தில் தான் காணப்படும் புருவம். ஆனால் எப்போ நெறிப்பாக இருக்கக்கூடியதுன்னா அவர் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறாரோ அப்போ புருவம் நெறித்து அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா கோபம் அப்படிங்கிற நம்ம முகமே அப்படி தானே போகுது, அஷ்ட கோணத்தில் போகுது பாரு கோபத்தில்னு நம்ம சொல்லுவோம். கோணலாக போகிறது அப்படிங்கிறது கோபத்தை வெளிப்பாடு. அப்போ இறைவனுக்கு எப்படின்னா அந்த நெரிக்கப்பட்ட புருவத்தின் பொழுது தக்கனுடைய யாகத்தின் போதும் பிரம்மதேவனுடைய தலையை கொய்த பொழுதும் அதே போல் இந்த 3 கோட்டைகளை அழித்த போதும் ராவணனுடைய 20 தோள்கள் நெறியும்படியாக மெல்லியதாக அழித்திய பொழுதும் அவருடைய முகமானது கோபத்தின் காரணமாக புருவம் நெரிக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாரு. அதே போல் சொக்கனே எவருக்கும் தொடர்பு அறியானை தொண்டன் என்ற சொக்கன் என்று சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வரராக விளங்கக்கூடிய மதுரை எம்பதியில் ஆட்சி செய்த ஆலவாயப்பன். ஆனால் என்னென்னா இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது தான் உண்மை இல்லையா? என்னென்னா இறைவனை என்னன்னு சொல்லுவாங்க, அட்டமூர்த்தியாக விளங்கக்கூடியவன், பஞ்சபூதத்திலும் மேலும் சூரிய சந்திரன் நம்மளுடைய உயிரிலுமாக கலந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உயிருக்கும் இறைவனுக்கும் இருக்க தொடர்பு, இந்த உடம்பிற்கும் இறைவனுக்கு இருக்கிற தொடர்பு இருக்கிறது என்று நாம் சொன்னாலும் கூட அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த உயிருக்கான முக்தியை கொடுக்குற பொழுது இறைவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பானது அறுந்துவிடும். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து நம்ம நோக்கியே வந்துக்கிட்டே இருக்க மாட்டார்.
நமக்கு வந்து உயிர் பிரிந்து விட்டதென்றால் அந்த உயிருக்குள்ள பயன் என்னவோ பலன் என்னவோ அதை நமக்கு கொடுக்கிற பொழுது மீண்டும் அவர் என்ன பண்ணுவார், இந்த பிரளயம் வருகிற போது அனைத்தையும் அழித்து விட்டு மீண்டும் சிருஷ்டிக்கிற போது நாம் புதுமையாக நாம் தோன்றுவோம். இப்போ நான் அப்படிங்கிறதோ இல்லை யார் எந்த உயிராக இருந்தாலும் மீண்டும் பிறப்பு எடுக்கிற பொழுது எல்லோருக்குமே புதுமையாக விளங்குகின்றார். அதன் காரணமாக இறைவனுக்கு நமக்கும் தொடர்பு எப்போது அறுக்கப்படும் என்றால் நாம் முக்தி பெற்ற பிறகு பிரளயம் மீண்டும் தொடர்ந்து சிருஷ்டிக்கிற பொழுது இந்த புவனம் அனைத்தும் மீண்டும் அவர் உருவாக்குகிற பொழுது நமக்கும் அவருக்குள்ள தொடர்பு இல்லாமல் போய்விடும் என்பதைத்தான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தொடர்பு சொக்கனே எனக்கு தொடரு அறியானை தொண்டனேன் தொடரு என்றார். உன்னுடைய தொடர்பு எமக்கு அற்றுப்போகாத வழிக்கு உன்னை பற்றிய செய்திகளை தொடர்ந்து நான் சொல்லும்படியான செய்தியை எனக்கு தொடர்ந்து சொல்லும்படியாக எனக்கு அருள் புரிவாயாக அப்படிங்கிறத சொல்லி, மடங்கள் ஆய கனகன் மார்பு கீண்டனுக்கு அருள் பொழிய வல்லலே மருளாளர் இடம் கொண் முப்புறம் எய்து அழிய வைத்த எரிய ஏர் சேவகனே அடங்கல் அரக்கன் அருள் திருமறை கீழ் அடர்ந்த பொன் அம்பலத்து அரசே விடம் கொண்ட கண்டத்தியம் விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புவாறு விரும்பே என்றால், மடங்களாக என்று கனக மார்பு கிண்டன்றப்போ எங்கே அப்படின்னாக்க ரணியகசுப்பு வந்து என்ன பண்ணுறாரு, நாராயணன் பெயரை சொல்லக்கூடாது என்று அவர் பக்த பிரகலாதன் என்று அவரோட பையன்கிட்ட வாதிடுறாரு இல்லையா. அந்த சமயம் தூணில் இருப்பார் துரும்பில் இருப்பார்லாம் அந்த வைணவத்தில் பெரிய திருச்சரிதம்லாம் இருக்குது. அப்படி நான் வந்து ரணியகசுபை வதம் செய்ய போகிறேன் என்பதற்கான உத்தரவினை திருமால் நரசிங்கராக தோன்றுவதற்கு முன்னதாக இறைவனிடம்தான் போய் உத்தரவு கேட்டிருக்கிறாரு. என்ன அதை செய்யலாமான்னு. காக்கும் கடவுள் திருமால் இல்லையா, அவரே போய் அவர்கிட்ட வந்து எனக்கு ஆணையிடுங்கள் என்று தான் கேட்கிறார். அப்படி ஆணையிடக்கூடிய அந்த நிகழ்வானது திருவேலிமலை கோபுரத்தில் இருப்பதாக சொல்லுவார்கள். அந்த நிகழ்வு சிலாரூபத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனிடம் போய் இவர் நரசிங்கராக அவதாரம் எடுத்து போய் இறைவனிடம் கேட்கிறார், எனக்கு வந்து ஆணையிடுங்கள், நான் வந்து ரணியகசுபை வதம் செய்ய போகிறேன் என்று. வதம் செய்த பிறகும் அவர் வந்து ஆக்ரோஷமாக இருந்து அந்த உக்கிரத்தை தாழ முடியாமல் பக்த பிரகலாதன் போய் பாடல்கள் பாடியும் உக்கிரம் குறையாமல் திருமால் வந்து நரசிங்க ரூபத்திலே அவதாரத்திலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது நரசிங்கனாக இருந்த அந்த வேகமானது பக்த பிரகலாதன் மடியில் அமர்ந்திருக்கிறேன் என்பது கூட அல்லாமல் அந்த கோபத்துடைய இருந்ததன் காரணமாக கோபத்தை உக்கிரத்தை குறைக்க, ஏன்னா காக்கும் கடவுள் இல்லையா, அதனால் வதம் முடிந்த பிறகு ரணியகசுப்பு அழிந்துபட்டான் என்ற பிறகு அவருடைய கோபம் தாழவில்லை. அதனால் இறைவன் என்ன பண்ணுறாரு, சரபேஸ்வரராக திருவுருவை எடுக்கிறார். அப்போவும் போயிட்டு அடக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா இறைவனுக்கு தான் இருக்குது. சூழினி என்ற ஒரு பகுதியும் பிரத்யங்கரா என்ற ஒரு பகுதியும் இரண்டு இறக்கைகளாக இரண்டு தேவிகளாக அம்பாளானவ அங்கே வந்து சரபேஸ்வரோட சேர்ந்து தான் அந்த ரணியகசுபை வதம் செய்த பிறகு நரசிங்கரை அடக்குகிறார்கள் என்ற வரலாறு இருக்கிறது, திருச்சரிதம் இருக்கிறது, புராண காதை. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறார். மறைகள் மடங்களான கனகன் மார்பு கீண்டானுக்கு என்றால் அந்த ரணியகசுபனுடைய மார்பையும் வயிற்றையும் கழித்து குடலை உருவுகின்ற அந்த திருக்காட்சியை சொல்லி, இடங்கோள் முப்புறம் எரித்தவென்றால் முப்புறத்தையும் அழித்தவர் இல்லையா, திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று இறைவனுக்கு பெயர் உண்டு. வாயுத்மலி, தாராசுரன் என்று 3 அசுரர்கள் இருப்பாங்க. அதில் தான் நம்ம நிறைய தடவை அதை நாம் பகிர்ந்திருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். 2 அசுரர்களை வந்து என்ன பண்ணுறாரு, துவாரபாலர்களாக எல்லா திருக்கோயிலையும் அமர்த்தி விட்டு ஒருவன் மட்டும் அவன் கேட்டுக்கொண்டதனுக்கு இணங்க கைலாய வாத்தியத்தில் முழவு என்ற வாத்தியம் வாசிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு. ஏன்னா மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை நோக்கி நன்மைகள் செய்து அவரை அடைகிற போது அவர் நமக்கு செய்வது அறக்கருணை. நம்ம வந்து கெட்ட வழியில் சென்று அதையும் மன்னித்து விட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளன்றால் அதற்கு மரக்கருணை என்று சொல்வார்கள். அப்படி நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அடர்ந்த பொன்னம்பலத்தில் ஆடக்கூடியவன், அடங்கல் என்ற அரக்கர் மூவரையும், வரை என்று சொன்னால் மலை என்று பொருள், திருவரை கீழ் இருந்து கொண்டு அடர்ந்த பொன்னம்பலமாக விளங்கக்கூடியவன், சிறப்புற விளங்கக்கூடிய விடம் கொண்ட கண்டத்து எம் விடங்கனே என்று சொன்னால், விடம் கொண்ட கண்டன் என்றால் திருநீலகண்டர் நஞ்சுண்டான் என்ற பெயருக்கு உண்டு. விடங்கனே என்றால் உளி இல்லாமல் பொழியப்பட்ட சிலாரூபம் இருக்கு இல்லையா, தியாகேசர்லாம் சொல்கிறோம் இல்லையா, 7 இடங்களில் விடங்க ராஜனாக இருக்கிறார் இல்லையா. உளி இல்லாமல் செதுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே விடங்கம் டங்கம் என்று சொல்லப்படும். சுயம்புவாக வரக்கூடியது ஒளி, அதாவது இந்திரன் கொடுத்ததெல்லாம் சுயம்புவாக வரக்கூடியது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட திருவுருவை கொண்டவனே தொண்டனே விரும்புவாறு விரும்பே என்றால், உன்னை பற்றி பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இருந்து அந்த விருப்பத்தை நீ ஏற்றுக்கொண்டு உன் விருப்பத்தை சொல் என்பதை சுருக்கமாக சொல்லி, மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டார் அவர் திருமாலோடு மயங்கி முறையிட்டு ஓர்வு அறியாமை மூர்க்கனேன் மொழிந்த என் சொல் மொழிகள் அலர்கடல் அரண் சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்துள்
திரைதரு கருணா நிலையானவனே உன்னை தொண்டனேன் நினைமாறு நினையேன் என்று இந்த பத்தியை நானுமே சொல்லிக்கலான்னு பெருமையோடு. என்ன அப்படின்னா, மறைகளும் சொல்லக்கூடிய அமரர் கூட்டம் வாழ்த்தக்கூடிய உன்னை பற்றி முறையிட்டு முறையாக சொல்லாத வண்ணம் அறியாத மக்களுக்கு மூர்க்கனாக விளங்கக்கூடியவர்களுக்கும் கூட இறங்கி காட்சி தரக்கூடியவனே, அறைகளல் அரசீர் அறிவனே வெறுமையாய். அறைகளல் என்றால் அறைகளல் சப்திக்கக்கூடிய சலங்கை என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை சப்திக்கக்கூடியது, ஒளி தரக்கூடியது, சலங்கை ஒளி தரக்கூடிய, நடனம் ஆடக்கூடியவன் இல்லையா. ஏன்னா சிதம்பரத்திலிருந்து தான் பாடுறாரோ, அதனால் சிற்றம்பலத்தில் இருக்கின்ற நடராஜ பெருமாடு பாதத்தில் இருக்கின்ற சலங்கையும் சொல்லி அறைகளல் அரை சீர் அறிவிலா வெறுமை சிறுமையில் பொறுக்கும் என்று அம்பலத்தில் ஆடுகின்ற இறைவனாகிய நிறைய கருணை மிக்க இறைவனுடைய சிறப்பை பற்றி சொல்வதற்கான தகுதியானது எனக்கு இல்லை என்றாலும் கூட தொண்டனேன் தொண்டு செய் என்று சொல்லி உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு உன்னை பற்றி சிறப்புகளை பாடக்கூடிய அளவிலான சிந்தனையை நமக்கு தருவாயாக என்று தொண்டனேன் என்று எப்படி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேனுக்கு தாயிற்சிறம் தயாவான தத்துவன் என்று மாணிக்கவாசர் சொன்னாரோ, அதே போல் எல்லோருமே பணிந்து நீங்கள் அடியார்களுடைய எல்லா பதிகங்களையும் நாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே என்னென்னா இறைவனுக்கு கீழே ஒரு புள்ளி அளவு தான், நான் உனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவு தான். அதுதான் உண்மை இல்லையா? அதனால் இறைவனுக்கு ஈடாக எதையுமே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒப்பில்லாதவன் நிகரற்றவன் சேர்ந்தறியா கரத்தன் வற்றாய் இருப்பு எல்லா சொல்லுக்கும் உரியவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய இந்த சிறப்பு செய்திகளை 9வது திருப்புரையான திருவிசைப்பாய் வழியாக திருமாளிகை தேவர் கொடுத்ததை எனக்கு சிற்றறிவுக்கு ஏற்றவாறு உங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு இறையொருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.